லெந்து நாட்களை குறித்ததான ஒரு 40 நாட்கள். இன்று தியானத்துக்கு கொண்டு வந்த பகுதி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய உபதேசம், சுவிசேஷங்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து அவருடைய அதிசயத்தை குறித்து நாம் சொல்வது மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? பைத்தியம் போல தோணுகிறதா. இவர்கள் எல்லாம் பைத்திய காரியங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த எல்லா மனுஷனுக்காகனுடைய பாவங்களை சுமந்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஏக பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னையே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் சொந்த பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில். யாருக்கு என்று சொல்லி பார்த்தோமானால், இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார். இந்த பலி எதற்காக என்று சொன்னால், என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற தரித்திரங்கள் எல்லாவற்றும் நீக்கும்படியாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார். இதே அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரி பட்டணத்துக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்கிறது கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷத்தை சொல்லணும். அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு என்னன்னா, முதலாவது ஒரு தேவ பலன் தேவன் தருகிறார். அது சொல்வதற்கே உண்மையாக ஒரு பலன் தேவை, சும்மா கிடையாது. அப்படி என்று சொன்னால், இந்த தேவ பலன் வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், தினமும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் ஒரு நல்ல தருணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாளை தினத்திலிருந்து அது தொடங்குகிறது. இன்று இந்த தொடங்குகிற இந்த உபவாசம், நீங்கள் ஒருவேளை 40 நாட்கள் உபவாச தீர்மானம் எடுத்திருக்கலாம். உபவாசம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, பட்னியா இருப்பது அல்ல, தேவனோடு கூட வாசம் செய்யணும். எப்படி வாசம் செய்யணும் என்று சொல்லி பார்த்தோமானால், வேதத்தை நன்றா படிக்கணும். நமக்கு உணவு அதுதான். நீ சாப்பிடாது இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய உணவு எதுனா இந்த வேத வாக்கியங்கள் தான். இந்த வேத வார்த்தைகள் தான் நம்மளுக்கு உணவு. இந்த வேத வார்த்தைகளை உண்ணும் போது, அதிகமாய் படிக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு தேவ பலன். அந்த தேவ பலன் கிடைக்குமானால் உண்மையாகவே கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு நாம் என்ன பண்ண மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். நம்மள எத்தனை பேர் பைத்தியக்காரர் சொல்றாங்களோ அதை பற்றி கவலை அல்ல. ஆனால் கிறிஸ்துவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிற போது இந்த வசனம் உண்மையாக நம்மளுக்கு நிறைவேறும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் நமக்கும் அது தேவ பலன். எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், எனக்காக இந்த உலகத்துல மரித்தார், எனக்காக பாடுகளை சகித்தார், என் குடும்பத்துக்காக, என் கணவருக்காக, என் பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றுக்கும் தேவன் எல்லாவற்றும், மனைவிக்காக எல்லாவற்றுக்கும் கூட தேவன் எல்லாவற்றும் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் ஏக பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 40 நாட்கள் 2 நாட்கள்ல நீங்கள் நல்ல வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, 40 நாள் உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்குது மட்டுமில்ல, நீங்கள் சாப்பிடாத அந்த அரிசியினுடைய ஒரு பிடி அரிசியை எடுத்து வைத்து 40 நாள் கழித்து 7 ஜனங்களுக்கு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் செலவு பண்ணுகிறபடி இருக்கிற கூடுமானால் ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபாய் எடுத்து வைங்க. எடுத்து வைத்து 40 நாள் 4 3 12 1200 ரூபாய் வரும். அது ஒரு 7 ஜனங்களுக்கோ ஏழை மக்களுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 நாட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுக்கு உறுதியா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். God bless you.